friends, welcome to Creative Zone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆரி வர்க் சிம்பிள் டிசைன் தான். நம்ம வந்து ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்க போறோம். ফুল ப்ளவுஸ் டிசைன் பண்றது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து ஜரில வந்து ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கங்க फ्रेंड्स. என்னால ஃபுல்லா போட முடியல. லெந்த்தா வீடியோ வந்து ரொம்ப லெந்த்தா போடுறதுனால நான் வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து போட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் நம்ம போட போறது வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ். ஃபுல்லாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே பீட்ஸ் வச்சு இந்த டிசைன் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் த்ரெட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆன்டிக் பீட் வந்து எடுத்துக்கலாம். ஆன்டிக் பீட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சைஸ். ஸோ இப்போ வந்து ஆன்டிக் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா இதுமாரி கொடுத்துக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாவே கொடுத்து முடிச்சிட்டேன் फ्रेंड्स. நெக் ஃபுல்லாவே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமை பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை பீட்ஸ் எடுத்துக்கங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். சோ அதனால ஒண்ணா கொடுத்துக்கங்க. ஃபுல் நெக் ஃபுல்லாவே இந்த கோதுமை பீட்ஸ் வந்து ஒரு லைன் ஃபுல்லா கொடுத்துக்கங்க फ्रेंड्स. கோதுமை பீட்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் பீட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் நம்ம வந்து தேர்ட் லைனும் கொடுத்துக்க போறோம். ஸோ ஃபுல் லைன் ஃபுல்லாவே இதே மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்குங்க தேர்ட் லைன்.
அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட்லேயே பெரிய சைஸ் 5 சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து கொடுத்துட்டு அதை சுற்றியும் நம்ம வந்து அந்த ஆன்டிக் பீடு வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம்ல அதே பீட்ஸை வந்து நம்ம வந்து அந்த பெரிய பீட்ஸ் வந்து சுற்றியும் கொடுத்துக்கணும். மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம். முடிச்சிட்டோம். இப்போ வந்து லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டாச்சு. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன்டிக் பீடு வந்து ஃபுல்லாக பீட்ஸ் ஒரு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட்லேயே 4 சைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த 5 சைஸ் கொடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சைஸ் கொடுத்துக்குங்க. சுகர் பீட்ஸ் வந்து சுற்றியும் கொடுத்துக்குங்க. இந்தமாரி நம்ம ஏன் பண்ணுறோன்னா நமக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ நம்ம அந்த நெக்கில் கொடுத்துக்கிற டிசைனுக்கும் அங்கங்கே புட்டாஸ் மாரி கொடுக்குற டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். பார்க்க நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கீழே கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கேப் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பேக் நெக்கு, இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி எடுத்துக்குங்க. ஜரியில் வந்து 4 லைன்ஸ் அந்தமாரி போட்டுக்குங்க. அவுட்லைன் வந்து 4 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜரியில் வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ் நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கலர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஒன்லி கோல்டு தான் கொடுக்குறதால நம்ம எந்த சாரீஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜரியில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவுட்லைனு 4 லைன்ஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிக் பீடு வந்து கொடுத்துக்கலாம். நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்தமாரி நம்ம நெக்குக்கு எப்படி கொடுத்தோமே சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் கொடுக்க போகிறோம்.
ஸோ ஃபுல்லாக அந்தமாரி ஒன்று ஒன்றா கொடுத்து முடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம போடுறது கோதுமை பீட்ஸு. ஸோ ஒன்று ஒன்றா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா தேர்ட் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். தேர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் என்ன பீட் சைஸ் கொடுத்தோமே அதே சைஸ் தான். இப்போ பீட்ஸ் இப்போ வந்து ஒன்று ஒன்றா கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இது வந்து கொடுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் லைனும் இதே மாதிரியே கொடுத்து முடிச்சுக்கோங்க. பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் கொடுக்க போகிறோம். பெரிய பீட்ஸு அதை சுற்றியே ஆன்டிக் பீட்ஸ் வந்து கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்குக்கு எப்படி பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பீட்ஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் 4 உள்ள சைஸ் எடுத்துக்கோங்க. அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்குங்க. நெக்குக்கு எப்படி பண்ணணுமோ சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுக்கும் அதே டிசைன் தான். கேப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப க்ளோஸாக வேணும்னாலும் நீங்கள் அங்கங்கே அந்த புட்டாஸ் வந்து க்ளோஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ரொம்ப கேப் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபுல் டிசைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.